குருவுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் அஸ்வமணிமேகலை. இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரங்களை நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த நட்சத்திர பதிவு ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய பதிவு. சரி, ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு மகிமை என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பொழிவு. இப்போ நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிறைய பெண்களுக்கு ரோஹிணின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வெள்ளை உள்ளம் கொண்ட நபர்கள் அப்படின்னா ரோஹிணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய உடல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கில் இருந்து ஊறக்கூடிய நீர்மண்டலங்கள் அப்படிங்கிற அந்த செரிமானத்துக்கு தேவையான அந்த ஜொல்லு இருக்கு இல்லையா, இந்த ஜொல்லு தான் ரோஹிணி. அப்போது இது எந்த அளவுக்கு நம்ம நாக்கில் உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நாக்கும் சொல்லணும். என்ன சாப்பிட்டாலும் செரிமானம், விஷத்தையே சாப்பிட்டாலும் செரிக்கிற தன்மை அப்படிங்கிறதுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திர சுபகிரகங்கள் இருக்கும்போது, அதனால தான் அதில் சந்திரன்லாம் இருந்தால் முகப்பொழிவு அப்படிம்பாங்க. அப்போது உள்ள அந்த அளவுக்கு எது ஸ்டோரேஜ் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போது இது ஒரு விதத்தில் இருக்குது. நான் வேறு மாதிரி போயிடுவேன், நான் சயின்ஸில் உள்ளே போயிடுவேன். இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஆண் நாகத்தை கொடுத்துருக்காங்க. ஏங்க இவ்வளோ மென்மையான ஒரு விஷயத்துக்கு ஏன் ஆண் நாகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் நாகத்துக்கு உண்டான ஒரு சில குணங்கள் இந்த ரோஹிணிக்கு இருக்குங்கிறது காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மிருகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு இடத்துலையும் வெளிப்படும். இதை நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆண் நாகத்துக்கு உண்டான குணங்களில் இந்த ரோஹிணிக்கு அதனுடைய சிம்டம்ஸ் தெரியும். சரி, அது மட்டும் இல்லை, இதுக்கு என்ன அதிர்ஷ்ட சின்னமாக கொடுத்துருக்காங்கன்னா ஆந்தையை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆந்தையெல்லாம் ஸ்டில்லாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய இன்னொரு பறவை தான் ஆந்தை. சின்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னா தேர். இப்போ தேர் வடம் பிடிக்கிறது, தேர் நம்ம இழுக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கான ஆக்டிவேஷனாக இருக்கும். ஒரு பாவ கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் உட்காந்து தசாபுத்தி நடத்துது அப்படின்னா நம்ம போய் வடம் முடிக்கிறதாகட்டும், தேர் எடுக்கிறதாகட்டும், இதெல்லாமே இந்த நட்சத்திரத்திற்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இதனுடைய இந்த நட்சத்திரத்தில் அவதரித்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துவாபார யுகத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமான் அவதரித்து அவரே பார்த்திங்கன்னா கிருஷ்ணராக அவதரித்ததுடைய 8ஆவதா துவாபார யுகத்தில் 8ஆவதா பிறந்த குழந்தை அப்படின்னா நம்ம கிருஷ்ண பெருமான். அந்த நட்சத்திரம் தான் ரோஹிணி நட்சத்திரம். பெரும்பாலும் சொல்லுவாங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரோஹிணி இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை சொல்லும்போது சொல்கிறேன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை விட வயதுக்கு கூடுன. ஏன்னா இயல்பாகவே ஒரு ஈஸியாக மற்றவங்களுடைய மனசை இழகிற மனசு மற்றவங்க ஃபீல் பண்ணும்போது அதிகமாக உருகிற தன்மையில் அந்த ரோஹிணிக்கு வந்துடும். ஏன்னா அது ஆல்ரெடி ஐஸ்கிரீம் வீடு. நான் அதிகமாக பரிகாரங்களுக்கு அதான் சொல்லுவேன். அப்போ அது ஒரு 10ஆம் பாவமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்துக்கு 10, சிம்ம லக்னத்துக்கு அது 10 தானே. அப்படி தொழிலில் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் வேணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, லெஸ்ஸி வாங்கி கொடுங்க, பாதாம்பால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் பரிகாரங்களுக்கு. அப்போது ஏன்னா அது இருக்கிற வீடு. அப்போ அதுனா இலகிய மனம் படைத்த அப்படின்னு வந்துடும். அப்போ ஈஸியாக அவங்க ஒரு விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறதுக்கு நம்புறதுக்கு உண்டான தன்மைகளை அது கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறதுலாம் அந்த ரோஹிணிக்கு அதிகமாக வரும். ஏன்னா வசீகரிக்கிற தன்மை அப்படிங்கிறது ஈஸியாக வசியம் ஆயிடுவாங்க. வசியம் பண்ண மாட்டாங்க, வசியம் ஆயிடுவாங்க. அப்போது இயல்பாக ஏன்னா கிருஷ்ணருக்கு 2 ஒய்ஃப் இல்லையா, ருக்மணி, பாமா ருக்மணின்னு 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 பேர்த்த விட ராதை மேலே தான் அதிகமாக. நம்ம இப்போ வடநாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. அப்போ ராதையுடைய கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. காதலுக்கு அந்த அளவுக்கு பவர் இந்த ரோஹிணிக்கு உண்டு. ஏன் அப்படின்னா ராதை கிருஷ்ணனை விட அதிக வயது கூடுதலானவள். அவள் திருமணம் செய்தவள். ஏற்கனவே முன்னாடியே கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணணுன்ற கிருஷ்ணன் மேலே ஒரு காதல். ஆனால் வேறொரு ஆளுக்கு பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க. அவங்க கூட இல்லாமல் கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமும் கிருஷ்ணனையே பிடிச்சிட்டு கிருஷ்ணனை பூஜிச்சு கிருஷ்ணனையே எந்த நேரமும் தொழுது கொண்டு இருந்தவள்.
அதனால வந்து அவள் கிருஷ்ணன் ராதையாகவே அவங்களுடைய காதல் அளப்பெரிய காதல், அவங்களோட வாழலை, ஆனால் அந்த காதல் இருந்தது இல்லையா. அந்த மாதிரி வாழ்க்கையை துளைப்பதற்கு இந்த காதல்ங்கிற ஒரு பேரில் வாழாமல் காதல் மட்டும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நபர் மேல் பாசத்தை காட்டி தனக்கு அது ஏழ்றையாக எடுத்துக்கிற தன்மையெல்லாம் அதிகமாகவே ரோகிணிக்கு உண்டு. இப்போது இந்த விஷயங்களில் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இதனுடைய மரம் அப்படின்னு விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாவல் மரத்தை கொடுத்துருப்பாங்க. நவாப்பழம் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது சந்திரன், இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். ஆனால் இந்த சந்திரனுக்கு நவாப்பழங்கிற ஒரு விஷயம் சனி பகவானுடைய பரிகாரம் பழம், அதை கொண்டு வந்து இதுக்கு வந்து தலை விருட்சமாக வச்சுருக்காங்க. அப்போது ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு நவாமரம் நட்டு வளர்த்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா பலன்களை எல்லாம் கழிக்கும். நவாப்பழம் தானம் கொடுக்கலாம். நவாமரம் வளர்த்துறது அது வீட்டில் எல்லாம் வைக்கக்கூடாதுங்க, பொது இடத்துல தான் நவாமரம் வைக்கணும், வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாது. ஏன்னா நவாப்பழத்துக்கு சர்ப்பங்கள் வரும். அதனால தான் நவாமரம் வீட்டில் வச்சோம்னா சர்ப்பங்கள் வரும்பாங்க. ஏன்? ஆண் நாகம் ரோகிணியில் இருக்கு, நவாப்பழமும் ரோகிணியில் இருக்கிறதுனால தான் நவாமரம் வீட்டுக்கு ஆட்பட்ட இடத்துல வைக்கக்கூடாது. தோட்டங்கால் இருந்தால் வைக்கலாம், பொது இடங்களில் வைக்கலாம், கோயிலில் வைக்கலாம், ஒரு குளம் குறையில் வைக்கலாம். இதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாரும் சாப்பிட்டு போட்டோம், எல்லா பறவைகளும் சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நவாமரம் வைக்கிறது பரிகாரமாக இருக்கும். இப்போ நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிதேவதை சந்திரனா வருவார். அப்போ இந்த ரோகிணி நட்சத்திராதிபதி சந்திரனா வருது. அப்போ அந்த மிருகசீரிடம் உங்களுக்கு தனத்தாரையாக வரும். அதனால நீங்கள் அந்த சந்திர பகவானை பௌர்ணமி நாளில் திங்கக்கிழமை விரதம் இருந்து சந்திர பகவானை கும்பிடுறது, திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் இருக்கிறதும் சரி, பௌர்ணமி வழிபாடும் சரி, அபிஷேகம் சம்பந்தமான பால் இளநீ அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம அடிக்கடி நீராகாரங்கள்ங்கிறது காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிக்கிறதாகட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீர் சத்துக்கு பரிகாரங்கள், நீர்மோர் பரிகாரங்கள், பானக்க பரிகாரங்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பண்ணலாம். பரிகாரத்துக்கு கொடுக்கலாம், அதாவது அன்னதானத்துக்கு, நீர்மோர் பந்தலுக்கெல்லாம் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து தசாபுத்தி நடத்துகிற அந்த பாவத்திற்கு தகுந்தவாறு பரிகாரமாக எடுப்பதற்கெல்லாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் இருக்கிறவங்க நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும், ரொம்ப எது மேலேயும் அப்படி ஒரு அசால்ட்டு தனமாக அதிகமாக இருக்கும். ரோஹிணி ஒன்றுக்கு உண்மையாலுமே அந்த அசால்ட் இருக்கும். ஏன்னா அழகு, கம்பீரம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் ரோஹிணி ஒன்றுக்கு. அப்போ அதனுடைய கான்ஃபிடென்ட் பவருங்கிறது மற்றதெல்லாம் துச்சமாக நினைக்கிற பவர்லாம் ரோஹிணிக்கு 1ஆம் பாதத்துக்கு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா லைஃப் உண்மையாலுமே ஸ்மூத்தாக இருக்கும். இது ஒன்று. ரோஹிணி 1ஆம் பாதம். 2ஆம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல காரியவாதியாகவும் ஆச்சார அனுஷ்டான குணங்கள் உள்ளவராகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும், அதாவது சயின்டிஸ்டுகளெல்லாம் இதில் அதிகமாக உருவாகிறத நம்ம பார்த்துருக்கலாம். இந்த மாந்திரிகங்கிறது, சாஸ்திர சம்பிரதாயங்கள்ங்கிறது, நம்ம நீர்நிலையில் இந்த டேம் சம்மந்தப்பட்ட துறை, அந்த ஊருக்குள்ளேயே தண்ணி எடுத்துடுவாங்க இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கால்வாய்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், குளம் குட்டைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், இதிலெல்லாம் அதிகமான நபர்கள் இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது. மெரைன் இன்ஜினியர்லாம் இதில் ஜாஸ்தி வருவாங்க 2ஆம் பாதத்தில். தொழில்ஸ்தானமே இப்போ ஒரு தொழில் ஸ்தான 10ஆம் பாவம் அல்லது 6ஆம் பாவம் உத்தியோக பாவமாக இருந்து இப்போ ரோஹிணி 2ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா இவங்களாம் கப்பல் மெரீனுக்கு போகிறது, இந்த சாஸ்திர வேதங்கள் கற்பிக்கிறது, மந்திர உச்சாதனங்களை சம்மந்தமான விஷயங்கள், உபதேசங்கள் சம்மந்தமானது கற்றுக்கிறது, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல குணமாக வரும். இப்போ 3ஆம் பாதத்தை எடுத்துக்கோமே. இந்த 3ஆம் பாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா உண்மையாக படித்து பட்டை வாங்கி நல்ல அறிஞர்கள், நம்ம வந்து கல்வியில் டீச்சர்ஸு, ப்ரொஃபஸரு, ஒரு வேத சாலையில் சொல்லி கொடுக்குறவர், இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 3ஆம் பாதத்தை எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு 3ஆம் பாதத்துக்கு உண்டு. முக்கியமாக படித்து ஜென்ரலானவங்க 3ஆம் பாதம். நீங்கள் 4ஆம் பாதம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் நீதி நேர்மை, 3ஆம் பாதத்துக்கு வரும் 4ஆம் பாதத்துக்கு வரும், நீதி நேர்மை கொண்டவராக, இவங்க ஒரு சொத்து காசு பணம் சேர்த்துறது 4ஆம் பாதம், ஒரு சொத்து காசு பணம் சேர்த்துறதுல செல்வந்தராகவும் கொஞ்சம் வசதி படைத்தவராகவும், அது ஜமீன் மாதிரி
ஒரு அவங்க பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எங்கள் பாரம்பரியம்லாம் அப்படி சொன்னால் தெரிகிற மாதிரி பாரம்பரியமாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய தனக்கார குடும்பமாகவும் ரொம்ப ஒரு சட்டத்திட்டங்கள் ஏற்றக்கூடியவராகவும் தர்ம நிலையில் வாழ்கிறவராகவும் 4ஆம் பாவத்துக்கு ஒரு அற்புதமான சிறப்புகள் செல்வாக்கோடு வாழக்கூடிய அமைப்பு 4ஆம் பாவத்துக்கு உண்டு அப்படிங்கிறது இருக்குது. ரோஹிணிக்கு போதும். இப்போ நீங்கள் அந்த சந்திர பகவான் மிருகசீரட நட்சத்திரம் உங்களுக்கு தனத்தரையாக வர்றதுனால, காசு பணத்துக்கு அதிபதி, குடும்பத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சந்திர பகவான் வழிபாடு, திங்கட்கிழமை சோமவார வழிபாடு, இந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு தேரெல்லாம் வந்து வடம் பிடிக்கிறதுங்கிறது, தேர் இழுக்கிறது, நம்ம பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இதெல்லாமே நல்லாயிருக்கும். நவாமரம் வச்சு நட்டு வச்சு வைங்க. பறவைகளும் மனிதர்களும் சாப்பிட்ற மாதிரி பொது இடங்களில் அதை வைங்க, நல்லா இருக்கும். இதற்கான மலர் வந்து பார்த்திங்கன்னா அல்லி மலர் தான் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கான. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, சிரிச்ச முகத்தோட கலையாக வெள்ளை விளையேன்னு ஒரு பொண்ணு அழகாக இருந்தான்னா அல்லி மாதிரி அல்லி சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாமல, அதெல்லாம் வந்து ரோஹிணி தான். நன்றி, வணக்கம். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தில் இன்னும் அதிகமான டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.